விஜய் அரசுக்கு வில்லன் ஆகிறதா தாவேகாவின் ரீல்ஸ் ஆயுதம்? தாவேகாவோட ஆட்சி அமையறதுக்கு மிக முக்கிய கருவிகள்ல ஒன்றா இருந்தது ரீல்ஸ். ஆனா அதே ரீல்ஸ் இப்போ விஜய் அரசுக்கு வில்லனா மாறி இருக்குது. ரீல்ஸ்களால தாவேகா அமைச்சர்களும் நிர்வாகிகளும் சிக்கல்ல மாட்டுவது தொடர்கதையா மாறி வருது. எந்த கட்சி தலைமையிலான அரசுக்குமே ஏதோ ஒரு வகையில பிரச்சனை வருவது வழக்கம்தான். ஆனா தாவேகா அரசுக்கு வரும் பிரச்சனைகள்ல பெரும்பான்மையானது ரீல்ஸ் மூலம்தான். ஆர்வ கோளாறுல சில தாவேகா நிர்வாகிகள் எடுக்கிற ரீல்ஸ்கள் சர்ச்சைகள்ல சிக்குவது ஒருபுறம் அப்படின்னு பார்த்தா, அமைச்சர்களும் அந்த விதமே செயல்படுவது மக்கள் கிட்ட அதிருப்திய உருவாக்கி இருக்கு. 2026 சட்டப்பேரவை களத்துல திமுக அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் களத்துல சுற்றி சுழண்டு கொண்டிருந்த நேரத்துல பக்காவா பல மீம்களை தட்டிவிட்டு ஸ்மார்ட் பிரச்சாரம் செய்தனர் தாவேகாவினர். ரீல்ஸ் எல்லாம் மக்களிடம் எடுபடாது அப்படின்னு ஆண்ட கட்சிகள் மிதப்பில இருந்த நேரத்துல தான் ஆட்சியையே தட்டி தூக்கி தெரிக்க விட்டது தாவேகா. இப்படி விஜயோட வெற்றிக்கு மிகவும் கை கொடுத்த ரீல்ஸ் இப்போ விமர்சனங்களையும் எதிர்கொண்டு வருது. அமைச்சர் கீர்த்தனா சமீபத்துல அரசு பள்ளி ஒன்றுக்கு சென்று மாணவியிடம் ஆங்கிலத்துல பேச சொல்லி நடந்து கொண்ட விதம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. அந்த மாணவி கிட்ட சகஜமா பேசி அவரோட பயத்தை போக்காம அதிகாரத்தோட மாணவிய கை கட்ட வச்சு பதில் சொல்ல வைத்த அமைச்சர் கீர்த்தனாவோட போக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. அவரோட இத்தகைய செயல்பாட்டுக்கு எதிர்க்கட்சிகள் அனைவருமே கடும் கண்டனம் தெரிவிச்சு வராங்க. அமைச்சர் கீர்த்தனா ஏற்கனவே தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அவங்க வெளியிட்ட ரீல்ஸ் பெரும் சர்ச்சைக்கும் உள்ளானது. எல்லாவற்றுக்கும் மேலா அமைச்சர் சரத்குமார் தொடர்பான ஒரு வீடியோ தாவேகா அரசுக்கு பெரும் தலைவலியாகவே மாறுச்சு. சரத்குமார் ஒரு கிரிக்கெட் போட்டியில செல்போன்ல ஏதோ ஒரு வகை பவுடரை தூளாக்குற ரீல்ஸ் வைரலாச்சு. அது போதை பொருள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனமும் செஞ்சாங்க. அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு திமுக மாநிலம் முழுவதும் போராட்டங்களை நடத்துச்சு. அதோட அவரோட இன்னும் சில ரீல்ஸ்களும் சர்ச்சைய கிளப்புச்சு. ஆனா என்னோட குழந்தைக்கு மாத்திரையை உடைச்சேன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் மூலமே பதிலும் சொன்னாரு அமைச்சர் சரத்குமார். தாவேகா ஆட்சி அமைஞ்ச புதுசுல அந்த கட்சியோட நிர்வாகிகள் அரசு பள்ளிகள், மருத்துவமனைகள், அலுவலகங்கள்ல புகுந்து ஆய்வு செஞ்சு ரீல்ஸ்களை வெளியிட்டது பெரும் சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அதுக்கப்புறம் தாவேகா நிர்வாகிகள் யாருமே ஆய்வுல ஈடுபடக்கூடாது அப்படின்னு அமைச்சர் ஆனந்த் அறிக்கையும் வெளியிட்டாரு. ஆனாலும் கூட இப்ப வரைக்குமே தாவேகாவினர் ஆய்வு செய்யற ரீல்ஸ்கள் குறையவே இல்லை. சமீபத்துல போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம்கள்ல புகுந்து கூட சில நிர்வாகிகள் ஆய்வு செஞ்சு ரீல்ஸ் போட்டு சலசலப்ப உருவாக்கினாங்க. அதே போல அரசு பள்ளிகள்ல புகுந்து மாணவர்கள் கிட்ட ஆய்வு செய்வது, முதல்வர் விஜயோட படத்தை மாட்டுவதுன்னு தொடர்ந்து வெளிவரும் ரீல்ஸ்கள் தாவேகாவோட பெயரை டேமேஜ் செய்து வருவது உண்மை. அமைச்சரான புதுசுல எந்த குவாரிக்கு சென்றாலும் ட்ரோன் கேமராக்களை பறக்க விட்டு ஆய்வு செய்யும் போது பின்னணி பாடல்களோடு ரீல்ஸ் வெளியிட்டு வந்த கனிம வளத்துறை அமைச்சர் இப்போ கொஞ்சம் அமைதியா தான் இருக்காரு. கோயில்கள்ல முறுக்கோட தயாரிப்பு தேதியை கேட்டு தடதடக்கும் ரீல்ஸ்கள் எடுத்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷோட ரீல்ஸ்களுமே இப்போ குறைஞ்சிருக்கு. இப்படி ரீல்ஸ்கள் தாவேகா ஆட்சிக்கு ஆபத்து கணைகளா மாறுவதை உணர்ந்து சில அமைச்சர்கள் அமைதியானாலுமே கீர்த்தனா போன்ற சில அமைச்சர்கள் கங்கணம் கட்டிட்டு ரீல்ஸ்களை தெரிக்க விட்டு வராங்க. கடந்த ஆட்சி சரியில்லை, அவங்களோட ஆட்சியில நிர்வாகம் சரியில்லை, எல்லா துறைகளிலுமே போதிய பணியிடங்கள் நிரப்பப்படல, எல்லா துறைகளிலுமே ஊழல் நிரம்பி வழிஞ்சுது அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கும் தாவேகா அரசு அதே ஆட்சியில நிர்வகிக்கப்பட்டு வந்த அரசு மருத்துவமனைகள், பள்ளிகள், அலுவலகங்கள்ல ஒரே நாள்ல மாற்றம் கொண்டு வந்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது சரியா? கடந்த ஆட்சிகளை நடந்ததா சொல்லப்படுற சீர்கேடுகளை சரி செஞ்சு போதிய பணியாளர்களை நியமிச்சு அதுக்கப்புறமா ஆய்வுகள்ல ஈடுபட்டாதான் அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி செய்யப்படும் திடீர் ஆய்வு ரீல்ஸ்கள் விளம்பரத்துக்காக மட்டுமே உதவும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. தாவேகா அமைச்சர்கள் நிர்வாகிகளோட ரீல்ஸுக்கு அதிகம் இலக்காவது அரசு மருத்துவமனைகள், பள்ளிகள், கோயில்கள் தான். இதே அமைச்சர்கள் தாவேகா நிர்வாகிகள் ஆட்சியர் அலுவலகம், காவல் நிலையங்கள், தாலுகா அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் போன்ற இடங்கள்ல புகுந்து ரீல்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வியும் எழுப்புறாங்க. அரசு மருத்துவமனைகள்ல ரீல்ஸ் இப்போ பெரும் இடையூறா மாறி இருக்கிறதாக கண்டனங்கள் குவிகிறது. இதற்கு உதாரணமா அரசியல் கட்சியினர் அப்படிங்கிற பேர்ல மருத்துவ
மருத்துவமனைக்குள்ள புகுந்து ரீல்ஸ் வீடியோ எடுப்பதை அரசு தடுத்திட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை வளாகத்துல மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. ஆய்வு அப்படிங்கிறது வழக்கமான ஒண்ணுதான். இதன் மூலமா உண்மை நிலையை கண்டறிந்து விழிப்புணர்வையும் நம்பிக்கையும் ஊட்டுவது நல்லதுதான். ஆனா ரீல்ஸ்களுக்காகவே ஆய்வு செய்வது கண்டனங்களையே பெற்றுத்தரும். எனவே சர்ச்சைகளை உருவாக்குற ரீல்ஸ் புள்ளிகளுக்கு தாவேகா அரசு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.